தரமான மருந்துகளை குறைவான விலையில் ஏழை எளிய மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்திய அரசின் மருந்தியல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுதான் பிரதம மந்திரியின் மலிவு விலை மருந்து திட்டம். இதற்கென இந்தியா முழுவதும் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் எண்ணற்ற மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது தொடங்கப்பட்ட நோக்கத்திற்கு மாறாக இந்த மருந்தகங்கள் செயல்பட தொடங்கியிருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. தரமான மருந்துகள் குறைவான விலையில் என்னும் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் பல மக்கள் மருந்தகங்களில் மலிவு விலை மருந்துகள் இருப்பு இல்லை என பொய் சொல்வதாகவும், மற்ற தனியார் மருந்தகங்களில் விற்கப்படுவது போல் இங்கும் விலை உயர்ந்த மருந்துகளை விற்பனை செய்வதிலேயே குறியாக இருக்கின்றனர் எனவும் பொதுமக்களிடையே புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பிரபு, காஸ்ட்லியான மருந்துகளை கம்மியான விலையில் வாங்கதான் மக்கள் மருந்தகங்களுக்கே போகிறோம். ஆனால் எப்போது போனாலும் நோ ஸ்டாக் என சொல்லி விலை உயர்ந்த மருந்துகளையே கொடுக்கிறார்கள். குறிப்பாக மக்களுக்கு ரெகுலரா தேவைப்படக்கூடிய சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளில்தான் இவர்கள் அதிக முறைகேடு செய்கிறார்கள். அந்தந்த ஊரில் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள்தான் பெரும்பாலும் இந்த மக்கள் மருந்தகத்திற்கு லைசன்ஸ் பெற்று நடத்துகிறார்கள். அதனால் மக்கள் மருந்தகங்களிலும் விற்பனை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள். மலிவு விலை மருந்தக உரிமையாளர்களுக்கு அரசு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் மருந்து கொள்முதலுக்கு 15% தள்ளுபடி அல்லது 15,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதையும் வாங்கிக் கொண்டு மருந்துகளின் விற்பனையிலும் முறைகேடு செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய மருந்து கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு முறையான கவனிப்பு கிடைப்பதால் அவர்களும் கண்டும் காணாமல் இருந்து விடுகிறார்கள் என்றார் ஆதங்கத்துடன். இதன் உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள நாம் சீர்காழியில் உள்ள ஜன் ஷவுதி மக்கள் மருந்தகத்திற்கு சென்று சர்க்கரை நோய்க்கான எம்பாகிரேட்ஸ் S10 என்ற மாத்திரையை கேட்டோம். அவர்கள் மற்ற மெடிக்கலில் விற்கப்படும் அதே விலையில் 10 மாத்திரை 109 ரூபாய் என கணக்கிட்டு அதில் 10% டிஸ்கவுண்ட் போக 98 ரூபாய்க்கு பில் போட்டு கொடுத்தனர். ஏன் இந்த அதிக விலை என நாம் கேட்டதற்கு அந்த மலிவு விலை மாத்திரை ஸ்டாக் இல்லை, அதனால இதை விற்கிறோம் என்று வெகு சாதாரணமாக தெரிவித்தார். அதேபோல தனது நண்பருக்கும் லிபாக்லின் என்ற சர்க்கரை நோய்க்கான மாத்திரை ஸ்டாக் இல்லை என கூறி அதிக விலையுள்ள 10 மாத்திரைகளை 485 ரூபாய்க்கு கொடுத்துள்ளனர். இதுகுறித்து குறிப்பிட்ட அந்த மக்கள் மருந்தகத்தின் தொலைபேசி எண்ணில் பிறகு தொடர்பு கொண்டு கேட்டபோது பெயர் சொல்ல மறுத்த அந்த மக்கள் மருந்தகத்தின் இன்சார்ஜ், சார் நாங்க மட்டும் இப்படி விற்கல, எல்லா மக்கள் மருந்தகங்களிலும் இப்படித்தான் விற்கிறாங்க, பரவாயில்ல விலை அதிகமுள்ள மாத்திரையே கொடுங்க என கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் கொடுப்போம் என்று தெரிவித்தார். சரி, ஏன் இப்போது குறைவான விலையில் உள்ள மருந்துகள் ஸ்டாக் இருப்பதில்லை என நாம் கேட்டதற்கு அவரிடம் பதிலே இல்லை. இதையெல்லாம் தஞ்சை மண்டல மருந்துகள் கட்டுப்பாட்டு உதவி இயக்குனர் சுடலைவேல் முருகையாவிடம் விவரித்து விளக்கம் கேட்டோம். அப்படியா, அப்படி விற்க கூடாதே, உடனே மருந்து ஆய்வாளரை அங்கு அனுப்பி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்துவிட்டு பேசுகிறேன் என்றார். மறுநாள் அவரை தொடர்பு கொண்ட போது, எதற்கும் நீங்கள் வாங்கிய மருந்தின் பில்லுடன் எனது இமெயிலுக்கு ஒரு புகார் அனுப்புங்கள், அதன் பின்னர் ஆய்வு செய்கிறோம் என்றார் நிதானமாக. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking.